உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். கொட்டாஞ்சனை, ஹட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் இச்சித்திரை புத்தாண்டை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். இதன்படி 19ஆம் தேதி இரவு முதல் 20ஆம் தேதி இரவு வரை உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தி வைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் மேற்கத்திய நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் இதனை சமாளித்து வருகின்றது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் பல்வேறு பொருளாதார தடைகள் விதித்தாலும் அதனை ரஷ்யா கண்டுகொள்ளவில்லை. இந்த தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா முயற்சி எடுத்துள்ளது. ஆனால் இதில் முன்னேற்றமில்லாத காரணத்தினால் சமரச முயற்சியில் இருந்து விலகப் போவதாக அந்நாடு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு தன்னிச்சையாக போர் நிறுத்தத்தை ரஷ்யா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக புட்டின் பிறப்பித்த உத்தரவில் சனிக்கிழமை இரவு முதல் ஞாயிறு இரவு வரை உக்ரைன் மீதான தாக்குதல் நிறுத்தப்படுகின்றது. இதனையே உக்ரைனும் பின்பற்றும் என நம்புகிறேன். அதே நேரத்தில் இதனை மீறி உக்ரைன் செயல்படும் நேரத்தில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் படைகளை ராணுவ தளபதி தயார் நிலையில் வைத்து இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.